ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை தேவன் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமான பலியை செலுத்த போகிறோம். சோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். சர்வ வியாபியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே சோத்திரம், எங்களை விசாரிக்கிற தெய்வமே சோத்திரம், எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே உமக்கு சோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம், மகத்துவமானவரே சோத்திரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், நல்லவர். அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. Glory to Jesus. நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம், சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம், தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே சோத்திரம், ஆலோசனை கர்த்தாவே சோத்திரம், சமாதான பிரபுவே சோத்திரம், நித்திய ராஜாவே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ராஜாதே ராஜாவே சோத்திரம், எங்கும் நிறைந்திருக்கிறவரே சோத்திரம், எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாய் இருக்கிறவரே சோத்திரம், இருக்கராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம், இல்லாததையும் இருப்பதை போல் அழைக்கிற தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடி இருப்பீர்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்களை விட்டு விலகாதவரே சோத்தரிக்கிறோம். எங்களுக்குள் வாசமடுகிற தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம், சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம், தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆராதனைக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறும்படியாகவும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்தை நிறைந்திருக்கும்படியாகவும் ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாகவும் உடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். கடைசி கால சீயோன் சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ சமூகத்திலே நாங்கள் சபையாய் கூடி வந்திருக்கிறோம். நாமம் அதிசயம், நாமம் அதிசயம் கர்த்தர். அல்லேலூயா. பெரியவர்
நீரே புகழப்படத்தக்கவர். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா துதிக்கிற ராஜா, ஆண்டவரே துதிக்கிற இந்த கூடாரத்தை சுற்றிலும் தேவ வல்லமை மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற ராஜா, பாடல் பாடும் பொழுது அப்பா தேவனை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்தி இந்த பாடல்களை பாட எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா அப்பாவை துதிக்கிற ராஜா, அப்பா நாங்கள் குறைவுள்ள மனிதர்கள் தான் ஆண்டவரே. கர்த்தர் நிறைவாய் எங்களை ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, துதிக்கிறோம். வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவரே, மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று, தேவன் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை சொல்லி வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஒன்றே ஒன்று தேவையானது, ஒன்றே ஒன்று நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதற்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த நல்ல பங்கை நாங்கள் ருசி பார்த்து ஆண்டவரே இந்த ஆராதனைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. வர வேண்டிய ஆத்துமாக்களை கட்ட திருத்தமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. அப்படியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. வரமுடியிலே கட்டோடு இருக்கிற பிள்ளைகளையும் கட்ட துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. அப்பா தேவனே, என் ஜனங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா நாமத்தை சொல்லி வருவார்கள் சொல்லி வாசிக்கிறார். அப்படியா இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் ஆண்டவரே. எப்படியாய் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவ செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். அப்பாவை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறார். தேவ வல்லமை கடந்து வரட்டும். ஒவ்வொரு இருதயத்தையும் நாங்கள் நொறுக்கப்பட்டு இந்த தேவ வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியும், பாடல் பகுதி, காணிக்கை பகுதி, வசனம் பகுதி, வசனம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். கருத்துல தேவ சமூகத்துல நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் கீழ்படுகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி எல்லா துதி கன மகிமை என்ன ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 100 வாசிக்கிறோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் பார்க்கிறோம், சீயோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி பாடும் பொழுது ஆண்டவரின் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபை மாறாதது. கடந்த வாரமெல்லாம் இந்த மாதமெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி வாரத்திலும் நாம் வந்திருக்கிறோம். 10 மாதம் கர்த்தரே காண செய்த ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம இன்னுமாய் பாதுகாக்கிற தேவனவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். சேர்ந்து பாடுவோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அர்ப்பரித்து அகமகிழும் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
நாள்தோறும் நாள்தோறும் உம்மை நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. பாடுங்க. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. யோடு துதிப்பே. பாடும்போது பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சொல்லி பாடுங்க. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். திரும்ப பாடுங்க. கருவறை கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதி நம்பிக்கையோடு துதிப்பே. சொல்லி பாடுங்க. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. சொல்லுங்க. நாள்தோறும் உம்மை நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. துதித்து பாடுங்க. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. சொல்லி பாடுங்க. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு
என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சொல்லி பாடுங்க ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்று பாடுமா மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்று என் மீது அன்பு கூர்ந்து சொல்லி பாடுங்க பலியானி எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சொல்லுங்க ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி ரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் காக்கின்றி கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின் என் மீது அன்பு கூர்ந்து பலியானி பாடுங்க பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க சொல்லி பாடுங்க பலியானி பலியானி எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி
பாடுங்க. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. மாம்சமான திரையை அன்று இழுத்து நின் வழி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று இழுத்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய. சொல்லுங்க, மகா 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 திருச்சமூகம் நுழைய செய்தீர். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே. சொல்லி பாடுங்க, கரங்களை தட்டி. சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே. எனக்காய் ரத்தம் கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவன், பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி. பாடுங்க, நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்து பிரித்தெடுத்து பிறக்கும்
காப்பவர், தினமும் காப்பவரே. ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். பாடுங்க நன்றி ராஜா, நல்ல நன்றி செலுத்தி பாடுங்க, நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, தினமும் காப்பவரே, என்னை தினமும் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹalleluya. அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய பாதையை அவர் அறிந்திருக்கிறார். ஓ ஹalleluya. இந்த 10 மாதமும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹalleluya. அந்த தேவனை நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya கண்களை மூடி கரங்களை உயர்த்தி முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆச்சரியமான தேவன். ஹalleluya. இந்த 2025 வருடம் 10 மாதம், முக்கால்வாசி மாதத்தை கடக்க உதவி செய்தாரே, எத்தனை நல்ல தேவன். ஹalleluya ஹalleluya. நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்முடைய பலவீனத்தில் பரிதபிக்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிறவர். ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. உம்முடைய கிருபையே எங்களை தாங்கினது, உம்முடைய கிருபையே எங்களை தப்புவித்தது, உம்முடைய கிருபையே எங்களை சூழ்ந்து கொண்டது. அதற்காக உமக்கு நன்றி. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து
நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்ற நன்றாய் நீர் அறிந்திருக்கின்ற. அல்லேலூயா. ஒரு தகப்பனை போல சுமந்து வந்ததே, தாயை போல ஆற்றி தேற்றி மாதமெல்லாம் நம்மை நடத்தினதே. அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி வாரத்தில், இந்த கடைசி பரிசுத்த ஓய்வு நாள்ல சபையாய் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்தில் வாசிக்க வேண்டிய புஸ்தகத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கலடையும். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லோரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான், புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவனாவான். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதங்களை நீ கேளாதே. பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த நீதிமொழிகள் சாலமோன் ராஜாவால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஞானமுள்ள வார்த்தைகள்.
அதில் அவன் சொல்கிறதுல ஒரு 2 காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு நான் சொல்லி இதை முடிக்க வாஞ்சிக்கிறேன். 23வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இதுதான் இன்றைக்கு நம் மத்தியில் இல்லை. கிறிஸ்தவர்கள் மத்தியில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததால் தான் இன்னைக்கு இந்த இடம் வெறிச்சோடி கிடக்குது. ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், ஓய்வு நாளை நீ என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஆலோசனைகளை நாம் ஏன் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த மாட்டுகிறோம் என்றால், அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மகிட்ட இல்லை, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அல்லேலூயா. அப்போது இங்கே பாருங்க என்ன சொல்லுது, அந்த பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா கிறிஸ்தவன்றதாலேயோ நான் தசம்பாகம் கொடுக்குறேன், காணிக்க போடுறேன், ஊழியம் பண்ணுறேன், அப்படி இப்படி நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு பரலோகம் போயிட முடியாது. கர்த்தருக்கு பயப்படுதல். ஹல்லேலூயா. இன்னும் நீதிமொழிகள் 8 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த உலகத்தில் இருக்க தீமையான காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். உலகத்தானுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நாம் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த உணர்வு நமக்கு மிக மிக அவசியம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் அவனை உலகத்தான காட்டிலும் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு சபைகள் வளர முடியலை, கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுமே. அல்லேலூயா. அதனால் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் சொல்லுது பாருங்க, அதை அடைந்தவன், கர்த்தருக்கு பயந்து அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அப்போ நம்மை சுற்றி சூழ நம்ம பாடணும் இல்லையா, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர், நம்மளை சுற்றி அவர் நிற்பார், ஒரு தீமையும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. தீமை அணுகுதுன்னா நாம் அவரை விட்டு தூரம் வந்துட்டோன்னு அர்த்தம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் இதில் ரொம்ப தீர்க்கமாக அந்த சாலமோன் ஞானி எழுதுகிறான். 14வது வசனம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இன்னைக்கு இதுதான் இல்லை குடும்பங்களில், புத்தியுள்ள மனைவி இல்லை. அதே அவர் 16 சொல்றாரு, புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை தன் கரத்தினால இடித்து போடுகிறாள். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இடிக்கப்படுறதுக்கு காரணமே புத்தி இல்லாமல் மனைவிமார்கள் நடக்கிறதுனால தான். ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, புருஷனுக்கே பயப்படுறது இல்லை, அப்புறம் எங்கே இவங்க கர்த்தருக்கு பயப்பட போகிறாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. ஹல்லேலூயா. அதனால் அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்டு அதன்படி அவர் ஆணானாலும் பெண்ணானாலும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்ததால் தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான். நாம ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று முதலாவது அறிய வேண்டும். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் என்ன பண்ணோம், பரிசுத்தமாக இருக்கணும். அவர் அன்புள்ள தேவன். அவர் அன்பை எப்படி பொழிந்தருளினால், தன்னையே பலியாய் கொடுத்து இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். நானும் அந்த மாதிரி மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமுள்ளவனாக அன்பு கூறவேன். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இதை எடுத்துக்கிட்டே போனால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வேலையில் நாம் ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைப்போம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேணும். அந்த உணர்வோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி சார், நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை கீழே வச்சுட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதமெல்லாம் நம்மை நடத்தி வந்த தேவன், பாதுகாத்த தேவன், நமக்கு உதவி செய்த தேவன். ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர், எத்தனை கிருபை உள்ளவர், எத்தனையோ சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்தாரே. ஹல்லேலூயா. அவருக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர். இந்த வருடத்தில் 10 மாதமும் நீர் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நாளையும் நீர் எங்களுக்கு நடத்தினீரே, ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தீரே, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே. எத்தனை நல்லவர், போதுமானவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பணமோ எங்களுடைய பலனோ அல்ல, உம்முடைய கிருபையே எங்களை தாங்கினது, உம்முடைய கிருபையே எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் உயர்ந்தவர். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் முழு இதயத்தோடு உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எத்தனை உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வசனத்தின்படி நீர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. வார்த்தையின்படி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே, அற்புதம் செய்கிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதுமானவரே, போதுமானவரே, மாதமெல்லாம் எங்களுக்கு போதுமானவராயிருந்து எங்களை நடத்துகிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், சவுண்ட். நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயரோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. பாடுங்க. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. ஆராதிப்பே. பாடுங்க நல்லா, கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்யுங்க. இன்பமோ துன்பமோ பாடும், இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், நேசிப்பேன்,
உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு. கடல் மீது பாடுவோம், கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை, காற்றையும் கடையும் நடத்தினவும் அற்புத வார்த்தைகள், எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. பாடுவோம். கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கேது கவலை, காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள், எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி அவர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கே துதி, அவர் ஒருவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர், எங்கள் துதிக்கு நீர் ஒருவரே பாத்திர, எங்கள் ஆராதனைக்கு நீர் ஒருவரே பாத்திர. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலும் வந்து அவரை துதிக்க, அவரை பாட, அவரை ஆராதிக்க, அவர் தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். மாதமெல்லாம் கொடுக்க உதவி செய்த தேவன் மாதத்தினுடைய கடைசி வாரத்திலும் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மாதமெல்லாம் நீர் நடத்தினீர், தேவைகளை சந்தித்தீர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நீர் நடத்தினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகிற மாதத்திலும் நடத்த உண்மையுள்ள தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று கொடுப்போம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன்,
கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது நடுவில் இருக்கில்லை. எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். சோதரம் ஆண்டவரே, உங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் செய்த தீர்மானத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உமது ஊழியத்திற்கு என்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, கொடுக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற நாட்களிலே ஆண்டவரை உமக்கு கொடுக்கக்கூடிய கிருபை அவர்களுக்கு தந்து ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற தேவகி சகோதரி, அவங்க அம்மாவுக்கு இதை வயிற்றில் கட்டி அது ஏற்பட்டு மகாத்மா காந்தியில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போனாங்க, என்னாச்சுன்னு தெரியல. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவர்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளுவோம். அடுத்ததாக நமக்கு நாளை ஏதோ புயல் வருதுன்னு சொல்கிறாங்க. நாளன்னைக்கு அது என்னமோ கரையை கடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த புயலினால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த ஒரு சேதமும் வரக்கூடாது. அந்த காரியத்திற்காக செபியுங்கள். அது மாத்திரமல்ல, பீகாரில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் யாரை கொண்டு வந்தாரோ அவரை கொண்டு வரட்டும், தேவன் பார்த்து கொள்வார். அதனால் அந்த பீகாரில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 3 காரியங்களை மாத்திரம் மனதிலே வைத்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஒவ்வொரு மாதத்தின் 4வது வாரத்தில் அன்பு சகோதரர், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆசிரியரை விட சகோதரர் என்பது தான் நமக்கு ரொம்ப பெருமை. ஆகவே நம்மை அவர் மூலகுலத்திலிருந்து வருகிறாருன்னா நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாவது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு தாகம் அவருக்குள்ளே இருக்கிறபடினாலே அவர் மாதந்தோறும் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து நமக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். அவருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சகோதரி தேவகி சகோதரியுடைய அம்மாவுக்கு சரீரத்தில் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை சோத்தரிக்கிற சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு சோத்தரிக்கிற அவர்கள் சுகத்தோடு புதிய பலத்தோடு கூட அவர்கள் வர உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் நடைபெற்றிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களிலே அவர்களை சபைகளை கொண்டு வந்து நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தினத்திலே புயல் உருவாகி அது நாளை மறுநாள் கடந்து போக கரையை கடக்க போகிற பொழுது ஏராளமான காற்றடிக்கலாம் அல்லது சேதத்தை உண்டு பண்ணலாம், இப்படியா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த புயலினாலே யாருக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி தேவனாகிய கர்த்தர் அடைக்கலமும் கோட்டையுமாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆக இப்பொழுது உடைய மத்தியில் இருக்கிற சௌந்தரராஜா வந்து நமக்கு நல்ல ஆலோசனையாக ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பலன். நம்ம
நமக்கு எங்கே பலன் உண்டாகும்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான். ஹல்லேலூயா. அதற்காக தான் நாம் அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இல்லாத பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் ஆலோசனையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு ஊழியக்காரனை தான் நாம் பார்க்க போகிறோம். அவருக்கு கீழ்ப்படிந்து அதிகாரத்தோடு நடந்து கொண்ட ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி எலியா. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. 1 ராஜாக்கள் 17:1 இவ்விதமாக சொல்கிறது. கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த இடத்துல 2 காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, அவன் தன்னை குறித்து ஒரு மேன்மை பாராட்டி சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஒவ்வொரு நிமிடமும் அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்க நிற்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் நேரங்களில் நாம் எங்க நின்றுகிட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் திங். 2வது, அவன் அதிகாரத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, யாருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறான்? ஆகாப் என்ற ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறான், என் வார்த்தை படிதான் மழை பெய்யும் பனி பெய்யும், நான் சொல்லலைன்னா பெய்யாது. என்ன ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பாருங்க. அந்த ஒரு அதிகாரத்தோடு அவன் சொல்லுகிறான். நம்மளால யாராவது சொல்ல முடியுமா? நான் சொன்னா மழை நின்றுடும், நான் சொன்னா மழை பெய்யும், சொல்ல முடியுமா? அந்த அதிகாரத்தை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தான். காரணம், அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? அவன் ஒரு ராஜாவுக்கு முன்பாக அவ்வளவு அதிகாரமாய் சொன்ன அந்த ஒரு மனுஷன், அவனுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? அவன் அந்த ராஜாவுடைய மனைவிக்கு பயந்து ஊரை விட்டே ஓட்டான். வனாந்தரத்துக்கு ஓடி போய் ஒரு சூரச்செடியின் கீழே படுத்துக்கிட்டு இருந்தான். எப்படிப்பட்ட அதிகாரம் அவனுக்கு! அது முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினவன். அக்கினியை ஒரே ஒரு செய்கை மூலமாக, என்ன, ஒரு பலிபீடத்தை புதுப்பித்தான், பலியை செலுத்தினான், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். அந்த ஜெபம் 18 செகண்ட் தானுங்களாம், 18 செகண்ட்ஸ். அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைத்தது. அக்கினி இறங்கி அந்த ஜீவ பலியை அங்கீகரித்தது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் என்னைக்காவது கேட்கப்பட்டிருக்கிறதா? உடனே பதில் கிடைச்சிருக்கா? யோசித்து பாருங்க. அப்படி இறக்கின ஒரு மனுஷன் அந்த ஆகாப் என்ற ராஜாவுடைய மனைவி எசபேல் என்பவளுக்கு பயந்து, ஏன் பயந்தான்? அவன் சொல்றா ஒரு வார்த்தை, என்ன சொல்றா? என்னுடைய பாகால் என்ற தெய்வத்துக்குரிய பூசாரிங்க 450 பேரை நீ வெட்டி போட்டடா. ஹல்லேலூயா. அதனால உன்னையும் நான் பழி வாங்க விட மாட்டேன், உன்னை இதே நேரத்துக்கு நான் வெட்டி போடுவேன்னு சொன்னோன்னே அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றவன் தான். ஆனா அவன் பாருங்க, பயந்து ஓடிட்டான். இன்றைக்கு நாம கூட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிற என்று சொல்கிறோம். எத்தனை வேலைகளை நாம் பயந்து போகிறோம். நமக்கு வியாதி வரும் பொழுது, கடன் பிரச்சனை வரும் பொழுது, ஒரு ப்ராப்ளம் எழுந்து வரும் பொழுது நாம் என்ன பண்ணிடுறோம்? பயந்து கலங்கி சோர்வடைந்து எங்கேயாவது போய் பதுங்கிறோம். ஹல்லேலூயா. அவன் எங்க போய் பதுங்கினா? சூரச்செடியின் கீழாக போய் பதுங்கினான். ஆண்டவர் அவனை விட்டாருங்களா? அங்க பாருங்க, 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல 5:6 நாம் வாசிக்கலாம். ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு. அந்த தூதன் அவனுக்கு கொடுக்கிற ஆலோசனை, எழுந்து சாப்பிடு, நீ சோர்ந்து போயிருக்கிறான். நாம கூட சோர்ந்து போய் படுக்கும் பொழுது தேவன் நமக்கு தூதனை அனுப்புகிறவர். தூதனை அனுப்பி உன்னை பலப்படுத்துவார். எப்பொழுது? நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது. ஹல்லேலூயா. நீ உலகத்தின் பின்னால் ஓடும் பொழுது அவர் அனுப்ப மாட்டார். நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது உனக்கு தூதனை அனுப்பி போஷிப்பார். அப்படி போஷிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் பாருங்க,
அவன் விழித்தெழுந்து பார்க்கிற பொழுது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். புசித்து எழுந்து அவனை போடான்றாரு. அவன் போல. அப்பதான் சொல்றாரு பாருங்க, 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அவர் உலகத்தை குறித்து சொல்லவில்லை, உன் ஆத்துமா பிரயாணப்பட்டு நித்திய ஜீவனுக்கு போற தூரத்தை சொல்லுகிறார். என்றைக்கு அது நித்திய ஜீவன் போய் சேரப்போகிறது, அது வெகு தூரம் என்று ஏன் சொல்றாரு? நல்லா யோசித்து பாருங்க. ஏனென்றால் அந்த பிரயாணத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அது வெகு தூரம் என்று சொல்லுகிறார். அந்த தூரத்தை நீ கடக்க வேண்டுமானால் கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற காரியங்கள்ல நீ உண்மையாய் உத்தமமாய் இருக்க வேண்டும். உனக்கு ரட்சிப்பு கொடுத்தாரே, அந்த ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறாயா? அந்த ரட்சிப்பு உனக்குள்ள இருக்குதா? உன்னை அபிஷேகித்தாரே, அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்து நடத்துதா? உங்ககிட்ட பூர்ணமான மனம் திரும்புதல் வந்துருச்சா? இந்த உலகத்தை விட்டு, எல்லா காரியங்களையும் விட்டு என்னை இயேசு வேறு பிரித்து இருக்கிறார், என் லைஃபே வித்தியாசம் சொல்லி அதுல நிக்கிறியா? இது எல்லாத்திலும் நம்ம குறைவுபட்டிருக்கிறதால தான் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எல்லாத்தையும் சீர்படுத்து, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஹல்லேலூயா. அந்த எசேக்கியா ராஜாட்ட சொல்லும்போது அப்படிதான் சொன்னார். என்ன சொன்னாரு? உன் வீட்டு காரியங்களே ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிற, ஆண்டவர் இடத்துல போக போற அப்படி சொல்லும்போது அவன் அழுது புலம்பி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிட்டான் உலக வாழ்க்கையை. அப்படி உலக வாழ்க்கையை வாங்கி கொண்டதுனால அவன் வாழ்க்கையில துக்கமான காரியம் தான் நடந்தது. அவன் மகன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தான். ஹல்லேலூயா. மனாசே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த தூரம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தூரத்தை கடக்க வேண்டும் என்றால் அவர் கொடுக்கிற அப்பத்தை நீங்கள் புசிக்க வேண்டும், அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை பானம் பண்ண வேண்டும். இந்த ஜீவ தண்ணீரும் அப்பமும் இல்லாமல் நீங்கள் அந்த தூரத்தை கடக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க அந்த நித்திய ஜீவனை போய் அடைய வேண்டும் என்றால் அவர் கொடுக்கிற போஜனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதை தான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய ஊழியக்காரரை வைத்து உங்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த போஜனத்தை நீங்க ருசி பார்க்கிறீங்களா? இந்த வார்த்தை என்ற இந்த அப்பம் ஆகிய போஜனம் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:25 சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு, இந்த உலகத்தோடு ஒட்டி கிடக்குது என் ஆத்துமா, அதனால என் ஆத்துமா மரித்து கிடக்கிறது. நம்ம எல்லாம் ஆளு உயிரா இருக்கிறோம், மாம்சத்துல உயிரா இருக்கிறோம், ஆனா உள்ளான மனிதன் ஆத்துமா மரித்து கிடக்கிறது. இதே உணர்வில்லாமலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அந்த உணர்வடைய வேண்டும். என் ஆத்துமா எப்படி இருக்கு? அது பலன் குன்றி போய் விழுந்து கிடக்குதா? இல்ல அது நல்ல மன்னாவை பெற்று நல்ல வார்த்தைகளை பெற்று எழுந்து விசுவாசத்துல பலமா நிக்குதா? எதை கண்டும் கோலியாத்தே வந்தாலும் என்ன சொல்றான் அவன் தாவீது? ஜீவனுள்ள தேவனுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், உன்னை வீழ்த்துவது எனக்கு எளிதுடா. அன்றைக்கு ஒரு கரடியை வீழ்த்தன, ஒரு கெர்ச்சித்து வந்த சிங்கத்தை வீழ்த்தன, அதை போலதான் நீ ஒரு மிருகம். எவ்வளவு அசால்ட்டா சொல்றான் பாருங்களேன். நாம என்னைக்காவது பேயை பார்த்து அந்த மாதிரி சொல்லியிருக்கோமா? பேயை பார்த்தனா என்னது? உங்களுக்கு வர போராட்டம். பிசாசு ஒரு போராட்டத்தை உங்க வாழ்க்கையில் அனுபவிப்பான். நீங்க அதை பார்த்து சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது? எனக்குள் இருப்பவரை காட்டிலும் நீ யாரு? சின்ன பையன். ஹல்லேலூயா. எனக்குள் இருப்பவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறவர். இதை நடத்தினார் பாருங்க எலியாவை. அப்போ அவன் நல்லா யோசித்து பாருங்க, அவன் சோர்ந்து போய் கிடந்தான், அவன் ஆத்துமா சோர்ந்து போயிருந்தது. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளையில நாம் சோர்ந்து போகிறோம். ஏன் சோர்ந்து போகிறோம்? ஏன் பலவீனப்பட்டு போகிறோம்? யோசித்து பார்த்தீங்களா? என்ன காரணம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எதனால உங்களுக்குள்ள ஆவிக்குரிய சோர்வு?
பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, வியாதியை பார்த்து, கடன் தொல்லையை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்தீங்களே. எதனால? ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துறார். அதுதான் நமக்கும் வெளிப்படுத்துறார் இன்றைக்கு. அவர் என்ன சொல்றார் பாருங்களேன். 9வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, நான் உமக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர்கள் உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உமது பலிபீடங்களை இடித்து தீர்க்கதரிசியெல்லாம் பட்டயத்தால் கொண்டு விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். என் பிராணனையும் அங்கே தேடுறாங்களே, அதற்காக நான் பயந்து வந்து இந்த கெபியில ஒதுங்கிட்டேன், பயந்து போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அதற்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதுலதான் ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப கேட்கிறார், இங்க உனக்கு என்ன காரியம்? நல்லா தெரிஞ்சுங்க. இதுல இருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு சோர்வு வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, நீங்க கலங்கி தவிக்கிற வேலையில, சோர்ந்து போகிற வேலையில, உன் தேவன் யார் என்கின்ற அறிவு வேணும். உங்கள் தேவனை அறிகிற அறிவை நீங்கள் பெற்றிருக்கணும். ஒரு காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். பாருங்க, பெருங்காற்று வருது, பூகம்பம் ஏற்படுது, இந்த சர்வ உலக இயக்குகிற தேவன். அப்ப நம்ம யாருக்கு முன்பாக நிக்கிறோம்? ஒரு பெரிய பயில்வான் முன்னால் நிக்கிறோம். அப்புறம் நம்ம எனக்கு பயப்படணும் அந்த சுண்டக்காயை பார்த்து? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, அந்த வெறும் பிரச்சனை மட்டும் பார்க்கறதால தான் உங்களுக்கு பயம். அந்த பிரச்சனையை ஜெயம் எடுக்கிற இயேசு உங்களோடு இருக்கிறான்றதை பார்த்துட்டீங்கன்னா, அந்த அறிவு வந்துருச்சுன்னா, இந்த பிரச்சனை என்ன ஒண்ணு இல்லை. அதுதான் அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரந்துவீர்கள், என் நாமத்தினாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? வியாதிகளை குணமாக்குவீர்கள் சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. அப்போ இயேசு நம்மிடத்துல இருக்கிறார் என்ற அறிவு நமக்கு வேண்டும். இன்னைக்கு இதுதான் கிறிஸ்தவர் மத்தியில குறைவு. பிரச்சனை என்றால் உடனே எங்க ஓடுறோம்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டியை நாம் நமக்கென்று வெட்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. தண்ணீர் நிற்காத தொட்டிகளை நாமே வெட்டிக்கிறோம். சுயத்துல நின்று போராடி தோல்வி அடைகிறோம். நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவர் சமூகத்துக்கு கொண்டு போயிடுங்க. கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வச்சிருங்க. அது குடும்பத்தை சார்ந்த பிரச்சனையா, படிப்பை சார்ந்த பிரச்சனையா, திருமணத்தை சார்ந்த பிரச்சனையா, என்ன பிரச்சனைனாலும் எங்க கொண்டு போயிடணும்? அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய தூரத்தை கடப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் சொல்ற ஒரு பெரிய காரியம், உலகத்துக்குரிய தூரத்தை பத்தி அவர் பேசல. அவர் பேசுறது உன் ஆத்துமா போய் இளைப்பாற வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய தூரத்தை குறித்து பேசுகிறார். அதுல நீ பாதி கூட இன்னும் போகல. அதனாலதான் சொல்றார் வெகு தூரம். ஏனென்றால் அவர் சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியல. அவர் என்னென்ன சொன்னாரோ மலை பிரசங்கத்துல பாருங்க, எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார் நமக்கு. உங்ககிட்ட இருந்து அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்துல நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிற? கர்த்தருக்குரிய பரிசுத்தத்தை அடைந்து விட்டாயா? அல்லேலூயா. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். நீங்க அந்த சாயல்ல மாறின பிறகு, அந்த பூரண பரிசுத்தத்தை அடைந்த பிறகுதான் நீங்கள் அவர் சாயலாய் மாற முடியும், கிறிஸ்துவை போல. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல இல்லை. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவன். உனக்குள்ள கிறிஸ்து இருக்கணும். அந்த தூரத்தை நாம் கடக்காமல் இன்னும் எல்கேஜி யூகேஜி மாதிரி ஆரம்பத்தில் ரன்னிங் ரேஸ் தொடங்கின இடத்துலயே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஓட வேண்டிய தூரத்தை ஓடி முடிக்க நமக்கு பலன் இல்லை. காரணம், நாம் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளவில்லை. உன் தேவன் யார் என்று கேட்டால் நீங்க அனுபவத்திலிருந்து சொல்லணும். அந்த அனுபவத்தை
சொல்ற ஒரு சாட்சியை நாம் பார்ப்போம். தானியேலின் புத்தகம். தானியேலை அந்த ராஜா அவனுடைய எதிரிகள் சொன்னதை கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? சிங்கங்களின் கெபியிலே போட்டுட்டான். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க. அப்போ அந்த ராஜா வந்து கேட்கிறாரு, 20வது வசனம் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்டார் கேள்வி. அதுக்கு அவன் சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நாம் குற்றமில்லாதவனாய் காணப்பட்டேன். எப்படி ஒரு சாட்சி பாரு. இவன் தேவனை அறிஞ்சிருக்கிறான். அவனுக்கு தெரியும், நீ எங்க வேணா என்ன போட்டுக்கோ, அந்த சிங்கங்கள் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அவன் நண்பர்கள் 3 பேர், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு, அவங்கள நெருப்பு சூழலை தூக்கி போட்டாங்க. அப்பயும் அவனுக்கு சொன்னாங்க, நீ எங்க வேணா போட்டுக்கோ, எங்களை காப்பாற்ற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பிரச்சனையில் அப்படி நாம் சொல்ல முடியுதா? எத்தனை வேற வேலையில் நம்ம சொல்லியிருக்கிறோம், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர் பாடுறோம். ஆனா வாழ்க்கையில் அதை ருசிக்கிறோமா? யோசித்து பாருங்க. அதை நீங்க ருசித்து அந்த பலன் அடைஞ்சிட்டா நீங்க போக வேண்டிய தூரத்துல கரெக்டா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு அவரு, நீ ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா இருக்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தால் உன்னிடத்துல எண்ணெயும் இருக்கும், தீவட்டியும் இருக்கும், ஆண்டவருடைய வார்த்தையும் இருக்கணும், அவருடைய அபிஷேகமும் இருக்கணும். அதுதான் உன்னை அந்த தொலை தூரம் நடத்தி கொண்டு செல்லும். எலியாவை அதான் கேட்டார், நீ போக வேண்டிய வெகு தூரம் மகனே, இங்க உனக்கு என்ன வேலை? நீ போக வேண்டிய அந்த டெஸ்டினியை விட்டுட்டு, அந்த பயணத்தை விட்டுட்டு எங்கே சுருண்டு போய் கிடக்குறியே? இன்னைக்கு நாம எல்லாரும் அப்படித்தான். நம்மை இயேசு அழைத்த அழைப்பு எதுக்கு? நித்தியத்துக்கு. நீ அவருடைய பிள்ளையாய் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறாரு. ஆனா நம்ம அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு இன்னும் உலகத்திலேயே குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு, இது சரியில்லை, அது சரியில்லை, கடந்தொல்ல, வியாதி, அது இதுன்னு பேசிட்டு போனோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அந்த நீதிமொழிகளை பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு ஒரு தீமையும் அணுகாது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் தேவனை நீங்கள் அறிய வேண்டும். அவர் அறிகிற அறிவை பெற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க எதற்கும் பயப்பட மாட்டீங்க, தைரியமா முன்னோக்கி செல்வீர்கள். அங்க ஏலியாவினுடைய பயணம் தடைபட்டு போனதுக்கு காரணமே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்டவரை அந்த வேலையில மறந்து போய் கர்த்தருக்கு முன்பாக நின்றவன் தான் எப்படி சொந்துட்டான் பாருங்க. அதனாலதான் பவுலடியார் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தை பேசுறேன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன் எனக்கு தெரியாது. ஏன்னா சத்துரு எனக்கு ஒரு போராட்டங்கள் கொண்டு வரும்பொழுது ஆண்டவரை மறுதலித்து விழுந்து விடுவோம். எவ்வளவு பெரிய பெரிய விழுவக்காரெல்லாம் விழுந்துட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, முடிவு பொருந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். உன் மரணம் வரலும் நீ இயேசுவை விடாமல் இருக பற்றி பிடித்துக் கொண்டு, என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை என்று நீங்க நிக்கணும். அதுதான் உங்க பயணத்தினுடைய வெற்றி. அல்லேலூயா. அப்படி நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் நீங்கள் குடிக்க வேண்டும், புசிக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவனுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அதுதான் அவர் சொல்றார். அவருடைய வார்த்தையின் மேல் இரவும் பகலும் தியானம் செய்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வேதத்துக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், அவருடைய வார்த்தை எவ்வளவு நேரம் படிக்கிறோம். அது படிக்க 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 நம்முடைய ஆத்மா பலனடையும், நாம் எங்கும் சோர்ந்து போய் விட மாட்டோம். இன்றைக்கு வாழ்க்கையில சோர்வு ஏற்படுறது காரணமே அப்பம் நமக்கு இல்லை, அப்பம் தருகிற சக்தி இல்லை, ஜீவ தண்ணீராகிய அவரை விட்டு விட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு உணர்வடைவோம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தினமும் போஷிக்கிறவர், நல்ல மேய்ப்பர். இதை உணர்ந்த தாவீது தான் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். காரணம்
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். எலியாவை கொண்டு போய் விட்டாரா பாருங்க. அதுக்கப்புறம் அவன் செய்த காரியங்கள் பாருங்க. அவன் போறான், அங்க போய் அசகேல் என்ற ஒரு ராஜாவை அவன் என்ன பண்றான், அபிஷேகம் பண்றான். தன்னுடைய ஸ்தானத்துல எலிசா என்ற ஒரு மனிதனை தீர்க்கதரிசியாக பண்ணிட்டு அவன் சுழல் காற்றில ஆண்டவர் சமூகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அவன் முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்த உடனே ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். நாம் கூட இந்த உலகத்துல என்ன நோக்கத்தோட வைத்திருக்கிறாரோ உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டம் ஆண்டவரிடத்துல உண்டு. அது ஆனா வித்தியாசப்படும். எல்லாரும் பாஸ்டர் ஆயிட்டு பிரசங்கம் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு வேற வழி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த காரியத்துல நீ எப்படி இருக்கணும், உண்மையா இருக்க வேண்டும். தானியேல் சொன்னது போல உம்முடைய பார்வையில, அவருடைய பார்வையில நான் உண்மை உள்ளவனாய் இருந்தேன், குற்றமில்லாதவனாய் இருந்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்களேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகிற அவருடைய அன்பு நம்மிலிருந்து வெளிப்படுகிறதா? ஆண்டவர் விரும்புகிற அந்த விசுவாசம் நம்மிலிருந்து வெளிப்படுதா? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற மக்களாய் இருக்கிறோமா? அவரை போல நம்மை தாழ்த்துக்கிறோமா? பெருமையின் ஆவில நிறைந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அவருக்கு முன்பாக உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறோமா? இது எல்லாவற்றையும் நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பாத்தீங்கன்னா இதை குறித்து தான் ஆண்டவர் போதித்து கொண்டு வருகிறார். உன்னிடத்துல பரிசுத்தம் காணப்பட வேண்டும், உன்னிடத்தில் அன்பு வெளிப்பட வேண்டும், நீருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், உன் வாழ்க்கை விசுவாசத்தினால் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு இப்போ சமீபத்தில் மழை வருது. இப்போ நான் இருந்த வீடு வந்து அண்ணா நகர். போன மழைக்கு முட்டிக்கால் தண்ணி உள்ள வந்துடுச்சு. தண்ணி வந்ததே எங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம். நடுராத்திரியில் பிள்ளைங்கெல்லாம் கத்துறாங்க, அப்பா அப்பா தண்ணி தண்ணி. எழுந்து பார்த்தா முட்டி அளவு தண்ணி, வீடு ஃபுல்லா எல்லா பொருளும் நனைஞ்சிடுச்சு. கீழே அந்த பொருள் எல்லாம் நனைஞ்சு போச்சு. தூக்கி வச்சு அது ஒன்றும் ரொம்ப துணியெல்லாம் நிறைய வேஸ்ட்டாக போச்சு. 3 நாள் தண்ணி அப்படியே தேங்கிடுது, போகிறதுக்கு வழியே இல்லை. ஃபுல்லாக 3 நாள் எல்லா தண்ணியும் போனதுக்கு அப்புறம் தான் அதை கழுவி சரி பண்ணி அந்த வீட்டில் இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு பெரிய மழை வருது, புயல் வருதுன்னு பயமுட்டுறாங்க. என்ன செய்யறது? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. என் பையன் வந்தான், இவனை வச்சுக்கின்னு எப்படி நான் திங்ஸ் எல்லாம் மாற்ற முடியும்? அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்பொழுது வீட்டில் நிறைய பொருள். அப்புறம் ஆண்டவர் ஒரு நல்ல மனிதனை எனக்கு அனுப்பினார். அவருக்கு 4500 கொடுத்தேன். லாரி எடுத்துகிட்டு வந்து கூட 3 பசங்களை எடுத்துட்டு வந்து எல்லா பொருளையும் அழகாக ஏற்றி டேமேஜ் இல்லாமல் கொண்டாந்து அந்த புது வீட்டில் இறக்கி விட்டார். 1. 2வது, அந்த புது வீடு கிடைச்சதே ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வசதியான இடமா இருக்கணும், அவங்க காலேஜுக்கு போகிறதுக்கு, சர்ச்சுக்கு போகிறதுக்கு, எல்லாத்துக்கும். அப்படி தேடும்போது மூலக்குளத்தில் அன்னை தெரேசா நகரில் ஒரு வீடு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போதே போட்டி, அங்கே 3 பேர் வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு. அவர் என்ன சொல்லிட்டார், ஒருத்தர் வந்து கேட்டு போயிருக்காரு, சார் அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா அடுத்தது உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து ராத்திரி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருக்குமானால் நான் அந்த வீட்டில் குடியிருக்கணும்னா எனக்கு அந்த வீட்டை கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம், வேற எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த வீட்டை கொடுங்க. ஜெபிச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் 6 மணிக்கெல்லாம் அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா வந்து வீட்டை சாவி வாங்கிக்கிங்க டோக்கன் அப்படின்னு சொல்லி. உடனே போனேன், 5000 கையில் கொடுத்து சாவியை வாங்கி மாற்றணும். அன்றைக்கு பிடிச்சது தான் இந்த இருமல். அவ்வளோ டெஸ்ட்டு எல்லாம் இதாகி ஒரே வேதனை. ஆனாலும் கர்த்தர் இன்று வரை கைவிடாமல் எல்லா காரியங்களும் ஒடுங்குக்கிறமாய் நடத்திட்டு வர. கர்த்தரை நம்பிறவருக்கு ஒரு குறையும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த எலியாவின் பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா, நாம் சோர்வு வரும், பலவீனங்கள் வரும். மத்தேயுல ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் உபத்திரம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகை ஜெயித்தேன். அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது அவர் நமக்காக ஜெயத்தை எடுத்து விட்டார். நாம எதுக்கு கலங்கணும்? இப்போ நான் இருக்கிறவரையில என் பையன் கலங்க மாட்டான், எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு தைரியமா உட்காந்துருப்பான். அதே போல நம்முடைய அப்பா ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. ஆனா நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன்றோம், அவர்கிட்ட போக மாட்டேன்றோம்.
பேருக்கு இயேசுவேன்னு கூப்பிடுங்கிற மொழிய உண்மையா உங்க பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்குறீங்களா அவர் கையில? யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனைனா எனக்கு என்ன வந்தாலும் சரி அவர்கிட்ட கொடுத்துருவேன். என் மகளுடைய காரியம் 2 மாதத்துக்கு முன்பதாக, அவள் நான் பிஏவுக்கு சேர்த்து இருந்தேன். அவள் பாரதிதாசனில் தான் சேர்த்தேன். அங்கே இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறதுக்குள்ளே அவன் அதை டெலீட் பண்ணிட்டு அங்கே போட்டுட்டான், டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜில். இவன் என்ன சொல்கிறான், பசங்க இருக்கிற காலேஜுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் பணமும் கட்டியாச்சு. 3 வருஷமாக போகாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தான். அவளுடைய காரியத்தை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது பாருங்க, 2-3 மாதத்துக்கு முன்பதாக திடீர்னு ஒருத்தர் ஒத்தாசை கிடைச்ச ஒரு ப்ரொஃபஸர் வந்தாரு. அவருடைய ஒத்தாசையினால இப்போ பிஎட் காலேஜில் சேர்ந்து படிக்கிறான். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வார். நம்ம சோர்ந்து போய் சூறை செடியின் நிழலில் உட்காந்துடக்கூடாது, ஆண்டவரை விட்டு ஓடிடக்கூடாது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் அந்த மாதிரி இருக்காங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறாங்க. தனக்கு ஒரு நன்மை கிடைக்கலன்னு அந்த அன்புள்ள தெய்வத்தை விட்டு பின்வாங்கி போறாங்க. ரொம்ப தவறு. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை என்ற அந்த வைராக்கியம் வேணும். அவ்வளவு வைராக்கியமா இருந்தான் அந்த எலியா. அவனே ஒரு வேலையில சோர்ந்த பொழுதும் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை தட்டி எழுப்பி, போ, நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய் என்று அவனை அனுப்பி அவர் மிஷனை முடிச்சுட்டு அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நம்மை குறித்தும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதை முடிந்த பிறகுதான் அவர் நம்மை எடுத்துக்கொள்ளுவார். அந்த நோக்கம் முடிவதற்கு நாம் அவரை அறிகிற அறிவை பெற்று அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உத்தமமாய் இருப்போமானால் தேவன் நம் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். அதற்காக நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அந்த வேளையில கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஏசப்பா, நீர் மாறாதவர் அப்பா, நீர் அன்பில் மாறாதவர், நீர் இரக்கத்தில் மாறாதவர், நீர் கிருபையில் மாறாதவர். உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம், உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சொல்லமாம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, சொல்லமாம். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் கரங்களில் எலியாவை போல் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவன் வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். என் பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் அற்பமானது என் தேவனுக்கு முன்பாக என்ற
உம்மை அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வேலையில் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. நீர் சகலத்தையும் செய்கிறவர், வார்த்தையினால சகலத்தையும் அப்பா ஆளுகை செய்கிற தேவன் ஐயா. உம்மிடத்தில் எங்கள் வாழ்வை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்துமாவை நீர் என்று உமக்கென்று எடுத்துக்கொண்டீரோ அன்றையிலிருந்து நாங்கள் நித்தியத்துக்கு போகும் வரை எங்கள் பயணத்தை சோர்வின்றி போக உம்முடைய வார்த்தையினாலும் ஆவியானவராலும் எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை அறிந்து உம்மை மகிமைப்படுத்தி அப்பா நாங்கள் சென்று எங்கள் காரியங்களை முடிக்க எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. விசேஷமாய் இந்த வேளையிலே இந்த சபையின் போதகரையும் அவர் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் அவருடைய குடும்பங்களையும் அன்பின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்ன பிரச்சனையோடு அவர்கள் வந்திருந்தாலும், என்ன சோர்வோடு பலவீனத்தோடு வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறதற்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த புதிய மாதத்துக்குள்ள புதிய பலத்தோடு சோர்வில்லாமல் நாங்கள் மகிழ்ச்சியாக கடந்து செல்ல இந்த 11வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்பராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.